ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் இன்றைக்கி நான் ஒரு லாங் வீடியோ போடலான்னு இருக்கேன். டே இன் மை லைஃப். இன்றைக்கி வந்து மதியம் என்ன லஞ்சு அந்த எல்லாம் நான் பண்ண போகிறேன். இன்றைக்கி என் சோட்டு என்ன அளவுக்குலாம் என்னை படுத்தி வைக்க போகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் நான் வந்து காலையிலே வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து இதில் எல்லாமே எனக்கு பிடிச்சது தான். ஒன்று மட்டும் தான் பிடிக்காது, சௌச்சோ. சரி எதுக்கு பேசிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஒரு மகன் இருக்காண்டா, சிங்கம் மாதிரி. எப்போவுமே வந்து நீங்கள் காலிஃப்ளவர் வாங்கினீங்கனாக்கா இந்த மாதிரி பேக் சைட்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூச்சி ஏதாவது இருக்கான்றது நல்லா தெரியும். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வாங்கினதில் பெரிய பெரிய பூச்சியாக இருந்தது, புழு பெருசாகவே இருந்தது. நான் செம்மையாகவே பயந்தேன். அதை அப்படியே தூக்கியே கடாச்சிட்டேன். அவ்வளோ பூச்சி வச்சு இதை எடுத்து எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது பூச்சி இருக்கான்னு தெரிஞ்சிடும். அண்ட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்ம வந்து தைரியமாக இதில் பூச்சி இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எடுத்து வைக்கலாம். ஸோ 65க்காக நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் பாருங்கள் குட்டியோன்னு பூச்சி இருக்கா. நீங்கள் பேக் சைட்லேருந்து எடுக்கும்போது இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி செய்யுங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சூப்பராக தான் இருந்துச்சு இந்த பிரியாணி. இதுக்கு வந்து நான் கொத்தமல்லி புதினா 2 பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி இதை மட்டும் நான் போடுறதில்லை. இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது கூட வந்து பாதாம் முந்திரி வால்நட் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு இடையில வந்து மோர் கலக்கி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரே கிளைமேட் கூலிங்காக தான் இருக்குது, பட் இருந்தாலும் வீணாயிடுமே அப்படின்றதுனால மோரை குடிச்சாச்சு. அப்புறம் பிரியாணிக்காக நான் வந்து பச்சை பட்டாணி அண்ட் கொண்டக்கல்லை வந்து ஊற போட்டிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு 2 மைண்ட் தாட்டு. ஒன்று வெஜிடபிள் பிரியாணி செய்யணும், அப்படி இல்லையா குருமா செஞ்சிடணும் அப்படின்னு தான் போய் இன்றைக்கி வந்து இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால் நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு ஃப்ரைடே விழாக்கு இன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து இது ரிலீஸ் ஆகும். இது நேற்று விழாக்கு எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து பிரியாணிக்கு காய்கறியுமே ரெடி பண்ணிட்டேன் அண்டு பேஸ்ட்டுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் மட்டும்தான். இது வந்து இதில் என்னென்ன செய்ய போகிறேன்னா ஆனியன் பச்சடி அண்டு நம்ம பிரியாணி இது 2த்துக்கு மட்டும்தான் நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு இடையில வந்து டீலாம் போட்டு குடிச்சாச்சு 11 மணி போல். எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து ஜும்மா தொழுவுறதுக்கு முன்னாடி சமைக்க ஆரம்பிச்சுட்டு சமைச்சு முடிச்சுட்டு ஜும்மா தொழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அறக்கப்புறக்கான்ட்டு காலையிலே போயிட்டு காய்கறிலாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவசரமாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு கீ அண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் நான் வந்து எதுக்கு பட்டை லவங்கம் போட்டுன்னு யோசிக்கிறேன். ஏன்னா பட்டை லவங்கம் மசாலாவை நல்லா ஸ்மெல்லாக இருந்துச்சு. போடாமலே நான் பிரியாணி ட்ரை பண்ணிக்கலாம், பட் இருந்தாலும் போடணுமேன்றதுனால போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணும்போது எப்பவும் போல் நீங்கள் உப்பு போட்டுக்கிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வரும். இது வந்து நீங்கள் வெந்துடணும், இது நல்லா கசிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காய்கறி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்போவே நீங்கள் வந்து காய்கறி போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு வெங்காயம் ஒன் டைம் சொல்லி கேஸை நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ கேஸ் இல்லாத நேரத்தில் நம்ம வந்து கேஸை வீணாக்கிறத விட சேவ் பண்ணுறது தான் நல்லது. கொஞ்சோண்டு உப்பு போட்டு அது கூட நான் வந்து காய்கறியுமே ஆட் பண்ணிவிட்டேன், பச்சை பட்டாணியுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே வந்து ஒன்றாவே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்கிட்ட அப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே போட்டேன். எப்போவுமே நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னாக்கா வெங்காயம் வேகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க. அதை வந்து கொஞ்சம் நல்லா இதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க, முன்னாடியே போட்டுக்குங்க. எல்லாமே சேர்ந்து வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து காய்கறியுமே வெந்துடும், அதே டைம் வெங்காயமும் நல்லா வதங்கிடும். ஸோ அடுத்த பக்கத்தில் என்னான்னு பார்க்குறீங்கன்னா நான் தான் காலிஃப்ளவர் ரெடி பண்ணேன் இல்லையா, அதுக்கு சுடு தண்ணி வச்சுருந்தேன், அதுவும் குதிச்சிருச்சு. அதையுமே போட்டு நான் இறக்கிட்டேன். இதில் பூச்சி இல்லை, நல்ல வேலை. அதை முடித்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்து நல்லா வெந்துருச்சா, இது வெந்தும் போதே நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து எப்போவுமே நான் பேஸ்ட்டு ரெடியாக வச்சுருப்பேன். இந்த தடவை வந்து நான் பேஸ்ட்டு ரெடி பண்ணல, லீவ் டைமு. ஸோ பசங்களும் வீட்டில் இல்லை, அதிகமாக இஞ்சி பூண்டுக்கு வேலை இல்லை அப்படின்றதுனால நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து இது பண்ணல. பச்சை பட்டாணி எப்போவுமே 2 விசில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படியே போடும்போது பச்சையாக தான் இருக்கும். நீங்கள் 2 விசில் விட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து 3 பொருள் தான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் தான் நான் யோசித்தேன், சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் நான் வந்து ரெடிமேடாக அரைச்சி வச்சுருக்கிற கரம் மசாலா. அதோட விலாக் ஒன்று நான் வந்து விலாகாக போடலை, பட் அதை நான் ஷார்ட்ஸாக தான் போட போகிறேன். அதுவுமே நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து ஓரளவுக்கு எனக்கு இவ்வளோ 1200 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க அப்படின்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அது எல்லாமே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் கிடச்சிருக்கு. ஸோ இன்னமும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து இப்போ லீவ் டைம்ன்றதுனால அதிகமாக குக்கிங் விலாக் என்னால் போட முடியல. நார்மலாக ஸ்கூல் டைம்னும் போது நான் டெய்லி குக்கிங் விலாக் வந்து ஷார்ட்ஸாக தான் போட்டுட்ருந்தேன். இனிமேல் வந்து கொஞ்சம் லாங் வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இதில் வந்து நமக்கு என்னன்னாக்கா அது நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சா. இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். இது கூட அந்த பேஸ்ட்டோட நான் ஒரு
அரைப்படி அரிசிக்கு ஒரு படி தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டுட்டு இங்கே பாருங்கள் ஃபைனலாக அரிசியும் போட்டாச்சு. இந்த மாதிரி இருக்கா, பட் இந்த மாதிரி தான் கலர் இருக்கும். ஏன் இப்படி இருக்குது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சி போடுறதுனால தான் அந்த மாதிரி இருக்குது. ஃபைனலி சாப்பிட்லாம் அப்படின்னும்போது கீழே மாமனார் வந்து பிரியாணி கொடுத்து அனுப்பிட்டாங்க கீழேருந்து. ஸோ நமக்கு வந்து சாப்பிட்ற நேரம் பார்த்து பிரியாணி அண்டு சிக்கன் கிரேவியும் வந்துருச்சு. இன்றைக்கி நான் நான்வெஜ் செய்யலை, வெஜ்ஜு தான் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான்வெஜ்ஜே வந்துருச்சு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் மாமனார் வந்து எனக்காக இல்லை, என் பேரப்பிள்ளைங்களுக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஆனியன் கீழேருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 65 காலிஃப்ளவர் அண்டு ஆனியன் பச்சடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக தான் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஷார்ட்ஸுக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை லாங் வீடியோக்கும் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்போ தான் வந்து எனக்கு இன்னுமே எனர்ஜியாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி என்ன வீட்டில் 2மே நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்குங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒன்று சாப்பிட்டிங்கன்னா இன்னொன்று சாப்பிட மாட்டேங்கிறதுனால எல்லாருக்குமே வந்து நான் இங்கே கொஞ்சோண்டு வெஜிடபிள் பிரியாணி, கொஞ்சோண்டு நான்வெஜ் பிரியாணியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி டே எனக்கு சூப்பராகவே போச்சு. இதேமாதிரி உங்களுக்கு எப்படி போணுச்சுன்னு போங்க. சூப்பராகவே போச்சுன்னு சொல்கிறத விட நான் தனியாகவே எல்லாமே ஹேண்டில் பண்ணதுனால ரொம்ப மோசமாக தான் போச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சோட்டும் சாப்பிட்டுட்டு செம்ம ஹாப்பி ஆகிட்டாரு. செம்மையாக இருக்குமா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு மீட் பண்ணலாம்.